விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றிடுவோம். அதிகாரம் எமக்கு வரும்போது உலகத்திற்கு சோறுவிடுவோம். தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நற்றிணையில இருந்து குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை என்று தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் எல்லாம் இன்றைக்கு மன்னர்களை ஏர்தொழில் செய்வோராகவும் போர் தொழில் செய்வோராகவும் அடையாளப்படுத்துகிறது. செந்தில் மல்லர் அவர்களே செந்தில் தேவேந்திர குலா வேளாளர் அப்படின்ற பெயர் வைத்தில்லை, அவரே செந்தில் மல்லர் என்று தான் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்களே பெயரை மாற்றவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் தேவர் என்று அடையாளப்படுத்துகிற போது நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று அடையாளப்படுத்துகிறோம். இப்போ வெள்ளாளர் வேற வேளாளர் வேற? கட்டாயமாக வெள்ளாளரும் வேளாளரும் ஒன்று என்று எந்த ஆவணம் இருக்கிறது? இந்த பட்டியலில் இருந்து நாங்கள் விடுபட முதலில் விரும்புகிறோம். அது எம்பிசி என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இல்லை, உங்களுக்கு சாதியே வேண்டாம் என்றால் நீங்கள் ஓசிக்கு தான், ஓப்பன் கேட்டகரிக்கு தான் போகணும். சாதி வேண்டாம் என்று சொல்லலை யாரும். திருமாவளவன் இருக்கிறார் என்றால் திருமாவளவன் அரசியல் கட்சி வைத்திருக்கிறார். அவங்க பேக்கப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர். இப்போ அந்த சமூக மக்கள் எல்லாமே திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. செந்தில் மல்லரோ, திரு கிருஷ்ணசாமியோ, திரு ஜான் பாண்டியன் அவர்களோ இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கும்பொழுது, நாங்கள் வெளியேற்றப்பட வேண்டும் வைக்கும்பொழுது எல்லா மக்களும் ஆதரிக்க மாட்டாங்கல்ல அந்த கோரிக்கையை. மல்லருடைய எழுச்சியே தமிழின் மீட்சி. இதை புரிந்து கொண்டுதான் தமிழ் தேசிய ஆளுமைகள் செந்தில் மல்லரோடு இணைந்து நிற்கிறார்கள். இல்லை, தமிழ்நாட்டில் மல்லர்கள் மட்டும்தான் தமிழர்களா? மல்லர்கள் தமிழர்கள், மல்லர்களும் தமிழர்கள். ஆமாம். இது ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மல்லர் மீட்பு களத்தின் நிறுவன தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வந்தார். தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி ஒரு 10 நிமிடங்கள் பேசினார். பேசும்போது நரேந்திர, தேவேந்திர போன்ற வார்த்தைகள்லாம் உதித்தார். எந்த ஒரு பிரதமரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாதியை பற்றி இவ்வளோ நேரம் ஒரு நீண்ட உரையாடல் தமிழ்நாட்டில் பேசியிருப்பாங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த சமுதாய மக்களுக்கு ரொம்ப பெருமையாக நினச்சாங்க, பேரை மாற்றிட்டோம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இன்னொரு சமூகம், அதுக்கு அதே பேரை கொண்ட ஒரு சமூகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களுக்கு சொந்தமான பெயர், எங்களுக்கு சொந்தமான பேரை இன்னொரு சமூகத்தினர் எப்படி திருடலாம், இது எங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறைய சாதிகள் பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்காட்டால் சாணார்கள் நாடார்களாக மாறினாங்க, படையாச்சி வன்னியராக மாறினாங்க. அந்த மாதிரி நிறைய சாதிகள் இருக்குது. நீங்கள் பெயர் மாற்றம் பண்ணலாம், ஆனால் இன்னொரு சாதி கொண்ட ஒரு பெயரை எப்படி சார் நீங்கள் எடுக்கலாம்? இப்போது கொங்கு வேளாளர் இருக்குது, அந்த வேளாளர் அப்படியே எடுத்துட்டிங்களே. இல்லை, இது தமிழர் வரலாற்றை தவறாக புரிந்து கொண்டதனுடைய வெளிப்பாடு. பல நூறு ஆண்டுகளாக தேவேந்திர குல வேளாளர் என்கிற பெயருக்கு வரலாற்று ஆவணங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் திருச்செந்தூரில் 1883ஆம் ஆண்டு வெட்டப்பட்ட கல்வெட்டு தேவேந்திர குல வேளாளர் அறமடத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. 1931ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசனுடைய மக்கள் தொகை குடிக்கணக்கில் தேவேந்திர குல வேளாளர் என்கிற பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1951இல் இந்திய அரசனுடைய குடிக்கணக்கிலும் தேவேந்திர குல வேளாளர் என்கிற பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளில் இந்த சங்கங்கள் தமிழகம் தழுவிய அளவில், ஏன் மும்பையில் தோற்றுவிக்கப்பட்ட சங்கங்களுடைய ஆவணங்கள் கூட இன்றைக்கு நாங்கள் அரசுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். தேவாரத்தில் தேவேந்திர குல வேளாளர் தொடக்கப்பள்ளி 1947இல் தொடங்கப்பட்ட தொடக்கப்பள்ளி இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்படியான நூற்றுக்கணக்கான தரவுகளின் அடிப்படையில், மல்லர் மீட்புக்களம் வழங்கிய மனுவின் அடிப்படையிலும், என்னுடைய வேளாளர் யார் என்கிற நூல் ஆய்வின் அடிப்படையிலும் ஹன்ஸ்ராஜா வர்மா குழு எங்களிடத்தில் இந்த ஆவணங்களையும் எங்களுடைய ஆய்வு நூல்களையும் கேட்டு பெற்று அதன் அடிப்படையில் தமிழக அரசிற்கு அவருடைய அந்த வரைவு அறிக்கையை வழங்கினார்கள். அதை ஏற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசிற்கு கொடுத்திருக்கிறார். மத்திய அரசும் இன்றைக்கு அந்த பெயரை ஏற்றிருக்கிறது. எனவே இது பெயர் திருத்த அரசாணை தான் ஒழிய இது பெயர் மாற்ற அரசாணை இல்லை என்பதை மாற்று கருத்துடையவர்களுக்கு நாங்கள் அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது பெயர் மாற்றம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பெயர் மாற்றம் நாங்கள் தப்புன்னு சொல்லலை, ஆனால் எங்கள் குடிக்கான பெயர் இது, அதாவது கொங்கு வேளாளர் நாங்கள் இருக்கலாம், எங்கள் குடிக்கான பெயர். எப்படி அவங்க உங்களுடைய பெயர் எப்போது மாற்றப்பட்டது? 20 ஆண்டா 30 ஆண்டாச்சா? அப்படி அல்ல. நீங்கள் தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் உழவர்களை, வீரர்களை மல்லர் என்கிற பெயரில் அடையாளப்படுத்துகிறது. உங்களுக்கு தமிழனுடைய வரலாறு என்பது 5 கோட்பாடு தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் இந்த மக்களுடைய மல்லர்களுடைய நிலம் மருத நிலம் என்று நாங்கள் எங்களுடைய வரலாற்றை
நாங்கள் சொல்லவில்லை, பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நற்றிணையில இருந்து குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, திருமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை என்று தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் எல்லாம் இன்றைக்கு மல்லர்களை ஏர்தொழில் செய்வோராகவும் போர் தொழில் செய்வோராகவும் அடையாளப்படுத்துகிறது. நூற்றுக்கணக்கான புராணங்கள் மல்லர்களை வேளாண் குடிகளாக, போர்க்குடிகளாக அடையாளப்படுத்திய வரலாற்றை தமிழ் இலக்கியங்கள் முழுமையாக நம்ம பார்க்க முடிகிறது. அந்த இலக்கியங்கள்லாம் தேவேந்திர குல வேளாளர் நோட் பண்றாங்க. அந்த இலக்கியங்கள் மல்லர் என்று அடையாளப்படுத்துகிறது. அன்றைக்கு இந்த இலக்கியத்தில் இந்த அடையாளம் யாருக்கும் கிடையாது. வேளாளர்களை குறிக்கக்கூடிய பெயரே அங்கு மல்லர்களாகத்தான் சுட்டப்பட்டிருக்குது. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி வருகிறேன். இந்த மக்களை திவாகர நிகண்டு உள்ளிட்ட பல நிகண்டுகள் இலக்கணம் வகுத்திருக்கிறது. மல்லர் என்றால் வீரர், உழவர் என்று. அருந்திரல் வீரர்க்கும் பெருந்திரல் உழவர்க்கும் வருந்தகை தாகும் மல்லர் எனும் பெயர் என்று திவாகர நிகண்டு இலக்கணம் வகுக்கிறது. இந்த மல்லர்கள் தான் பல்லர் என்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆவணங்களை இன்றைக்கு நாம் தமிழ் கூர்ந்த நல்ல உலகத்திடம் நாம் ஒப்படைத்திருக்கிறோம். அதில் குறிப்பாக அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் மல்லர் தான் பல்லர் என்பதற்கு. டி.கே. வேலுப்பிள்ளை, நாசி கந்தையா பிள்ளை, என் குஞ்சன் பிள்ளை, சோ லக்கிமிரதன் பாரதி, தேவநேய பாவாணர், முனைவர் வின்சுலோ, முனைவர் ஒப்பட், முனைவர் கே.ஆர். அனுமந்தன், பொள்ளாச்சி நா. மகாலிங்கம், எம். சீனிவாச ஐயங்கார், ஏ.பி. சுப்பிரமணிய ஐயர், வீரமா முனிவர், கச்சியப்ப முனிவர், திருவாடுதுறை ஆதீனம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, நா. சேது ரகுநாதன், ஈக்காடு ரத்னவேல் முதலியார், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், எழுத்தாளர் பிரபஞ்சன், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மேஜர் கதிர் மகாதேவன், எழுத்தாளர் ஜெயமோகன், ஈழத்துப்பாவலர் ஐயா காசி ஆனந்தன், அறிஞர் குணா, பேராசிரியர் நெடுஞ்செழியன், மொழியியல் ஆய்வாளர் மாசோ விக்டர், கடலியல் ஆய்வாளர் ஒரிசா பாலு, எண்ணியல் ஆய்வாளர் முனைவர் வே. பாண்டியன் உள்ளிட்ட தமிழ் கூர்ந்த நல்லுலகத்தினுடைய அத்தனை அறிஞர் பெருமக்களும் சங்க இலக்கியத்தில் பேசப்படுகிற மல்லர்கள்தான் சமகாலத்தில் வாழக்கூடிய பல்லர்கள் என்பதை தங்களுடைய ஆய்வுகளிலே எந்த காலகட்டத்தில் மெய்ப்பித்திருக்கிறார்கள். எந்த காலகட்டத்தில் மல்லர்கள் பல்லர்களானாங்க? பாவாணர் என்ன சொல்கிறார்னா, மல்லர் என்பது இலக்கிய வழக்கு, பல்லர் என்பது உலக வழக்கு என்று இந்த ஆய்வை பார்க்கிறார். இந்த மல்லரும் பல்லரும் இலக்கிய வழக்கும் உலக வழக்கும் தழுவிய பல்லு நூல்களில் தான் இதை நாம் மெய்ப்பிக்கக்கூடிய பல சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அறிஞர்கள் கூறுவதை மட்டும் நாம் கருத்தில் கொள்ளாமல் இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி, சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், பிற்கால இலக்கியங்கள், புராணங்கள், பல் பிரபந்தங்கள், பல்லு இலக்கியங்கள் என்று இலக்கியங்கள் நெடுக இன்றைக்கு வரை மல்லர் என்கிற சொல் பல்லு இலக்கியங்களிலும் இருப்பதுதான் இதுக்கு வலுவான ஒரு சான்றாக நமக்கு நிற்கிறது. அந்த வகையில் செங்கோட்டு பள்ளு, திருவெட்டை நல்லூர் ஐயனார் பள்ளு, எட்டயவர பள்ளு, சாமிநாத பள்ளு, தென்புதுவை தேவாங்க பள்ளு, வையாபுரி பள்ளு, வடகரை பட்பிரபந்தம், கோவலரை துயிலரங்கன் சரிதம், பொய்கை பள்ளு, ஈழத்து பள்ளு இலக்கியமான மட்டக்களப்பு வசந்தன் கவித்திரட்டு என்று கஞ்சமி செட்டி பள்ளு, மோரூர் நல்லபுள்ளியம்மன் பள்ளு, தென்காசை பள்ளு, செண்பகராமன் பள்ளு என்று பல பள்ளு இலக்கியங்களில் மல்லர் பல்லர் என்கிற இரண்டு சொற்களுமே இந்த மக்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக முக்கூடர் பள்ளில் வருகிற இலக்கிய அடி, மல்லர் குலத்தில் வரினும் இரு பள்ளியர்கோர் பள்ளக்கணவன் என்று முக்கூடர் பள்ளு மல்லர் என்பது குலம், அது பல்லர்களை குறிக்கக்கூடியது என்று முக்கூடர் பள்ளு நமக்கு சான்று வகுக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த பல்லர் என்கிற அந்த பெயரை மல்லர் அப்படின்னு தான் மாற்றணும். நீங்கள் மாற்றுவதில்லை. மல்லர் என்கிற பெயர் இலக்கியத்தில் இருக்கு, பல்லராக வழக்கில் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கு தமிழ் செய்யுட் கலம்பகம், சேலம் மாவட்ட குடிக்கணக்கு 1961 இதற்கான சான்று, கேரள பண்பாட்டு நிகண்டும் இதை வரைவு செய்கிறது. இந்த மல்லர் என்கிற பெயரிலிருந்து தான் வேளாளர் என்கிற பெயர் வருகிறது. இந்த மெய்மையைத்தான் நாம் இப்போது தமிழ் சமூகம் விளங்கிக் கொள்ளணும். வேளாண்மை என்றால் பயிர் தொழில் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, சிறுவஞ்ச மூலம் இனியவை 40 சொல்லுகிறது வேளாண்மை என்றால் பயிர் தொழில் என்று. வேளாளர் என்பவர்கள் தான் உழவர்கள் என்று பரிபாடல் சொல்லுகிறது, நான்மணி கடிகை சொல்லுகிறது, திரிகடுகம் சூடாமணி சொல்லுகிறது. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். பல்லர் பேச்சு வழக்கில் இருக்கிற ஒரு பெயர். மல்லர் என்பது இலக்கியத்தில் உள்ள பெயர் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சொருகிற மாதிரி இருக்கு. புதிதாக இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு குடிக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் வழங்கப்பட்டு வருவதை எல்லோருக்கும் அது தெரியும். மல்லர் என்பது பல்லரானது போது இந்த மல்லர்களுடைய தலைவன் வேந்தன். தொல்காப்பியம் சொல்லுகிறது வேந்தன் மேய தீம்புனல் உலகம் என்று. வேந்தன் மருதநிலத்தில் இருந்தான் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. அந்த வேந்தன் வழிவந்த மரபு வழி வேளாளர்கள், வேந்தன்கிற சொல் இந்திரனாக தெரிகிறது, இந்திரன்கிற சொல் தேவேந்திரனாக தெரிகிறது. வேந்தன் வழிவந்த மரபு வழி வேளாளர்கள் தங்களை தேவேந்திர குல வேளாளர்கள் என்று பல நூறாண்டுகளாக அடையாளப்படுத்தி வருகிறார்கள். அந்த பெயரை அரசு ஏற்க வேண்டும் என்றுதான் இப்படி எங்களுடைய கோரிக்கை. இதை அரசு ஏற்றிருக்கிறது. அந்த வகையில்
தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வருவதற்கு மள்ளர் மீட்புக்களம் தன்னுடைய ஆவணங்கள் வேளாளர் யார் நூலின் அடிப்படையில் 75 விழுக்காடு தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வருவதில் எங்களுடைய பங்கு இருக்கிறது என்பதை ஏற்று இன்றைக்கு தமிழகமெங்கும் செந்தில் மல்லருடைய அடையாளத்தை இந்த சமூகம் அடையாளப்படுத்தி அங்கீகரித்திருக்கிறது, ஏற்பு நிலை செய்திருக்கிறது. அந்த வகையில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் இந்த அரசாணையை ஏற்று நிற்கக்கூடிய தமிழக அரசிற்கும் இந்திய அரசிற்கும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வெள்ளாளர் வேற வேளாளர் வேற? கட்டாயமாக வெள்ளாளரும் வேளாளரும் ஒன்று என்று எந்த ஆவணம் இருக்கிறது? எந்த அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள்? வேளாளர் என்கிற சொல்லுக்கான பொருள் வேறு, வெள்ளாளர் என்கிற சொல்லுக்கான பொருள் வேறு. இப்போ வந்து நம்ம காட்டில் வந்து பயிர் வச்சா வெள்ளாமை விளையும் தான் சொல்லுவாங்க, அது விவசாயம் தான். அது அப்படியல்ல, அது மொழியியல் ஆய்வினூடாக நீங்கள் வந்து ஆழமாக ஆய்வு செய்கிற போது தான் அது அதனுடைய நுட்பத்தை வந்து அதற்கான பொருளை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பாவாணரை உள்வாங்குகிற போது தான் இன்றைக்கு வெள்ளாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் பல்வேறு சாதிகளுடைய தொகுப்பு. இது ஒரு குடி கிடையாது. இது வந்து குறவரை போல, இடையரை போல, மல்லரை போல, மீனவரை போல, மறவரை போல இது ஒரு குடிநிலை கிடையாது. இது இடைக்காலத்தில் தோன்றிய ஒரு சாதி நிலை. இந்த உண்மையெல்லாம் நீங்க என்னட்ட கேட்க வேண்டியது. தமிழ் மொழி ஆய்வாளர்கள், தமிழர் வரலாற்று ஆய்வாளர்கள் நீங்கள் யாரை கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. இது எல்லோருக்குமே தெரிந்த வரலாறு. வேளாளர் வேறு வெள்ளாளர் வேறு. கட்டாயமாக உறுதியாக இன்றைக்கு வாழும் பாவாணராக மொழியியல் அறிஞராக ஐயா மாசோ விக்டர் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதி தமிழ் சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார். ஐயாவை கூப்பிட்டு நீங்கள் அழைச்சி வச்சு கேளுங்க, அவரும் இதைத்தான் சொல்லுவார். நீங்கள் எந்த மொழி பேசக்கூடிய மொழியியல் அறிஞர்களையும் வரலாற்று ஆய்வாளர்களையும், இதே ஐயா ஒரிசா பாலுவை கூடுங்க, கடலியல் ஆய்வாளர், அவர் துளுவ வெள்ளாளர் தான். அவர்தான் மல்லர்களுடைய வரலாற்றை, தேவேந்திரகுல வேளாளர் வரலாற்றை உலகெங்கும் இருக்கக்கூடிய வரலாற்று ஆவணங்களை தோண்டி எடுத்து இன்றைக்கு போட்டு உலகளவில் தமிழ் சமூகத்திற்கு அவர் பெருமை சேர்த்து வருகிறார். இப்போ இந்த வெள்ளாளர்கள் வெள்ளாமைன்றது வந்து விவசாயத்தை குறிக்கல, அப்படிதானே? அதாவது வேளாண்மை என்பது விளையும் நிலை, வெள்ளாண்மை என்பது விளைந்த பின் ஏற்படுகிற தன்மை. அதாவது உங்களுக்கு வந்து முதல்ல வந்து பயிர்னு சொல்லுவோம், அதற்கடுத்து ஒவ்வொரு தன்மை. இப்போ வந்து காடுகளில் போய் பார்த்தீங்கன்னா உழவடிச்ச காட்டில் போய் உழவுக்குள்ளே உழப்பாதப்பா, உழவு காட்டுக்குள்ளே உழக்காதம்மா, விதைச்சு போட்டால் விதைச்ச காட்டுக்குள்ளே உழக்காதம்மா, பயிராகி நிற்கல பயிருக்குள்ளே வந்து உழக்காத நஞ்சகார சண்டை ஓட போகிறாம்மா. இதே இது விளைஞ்சதுக்கு அப்புறம் விளைந்தது வெள்ளாமை, விளைந்ததை கண்காணிப்பவன் வெள்ளாளன். இதுதான் பொருள். இதை என்னுடைய ஆய்வில் நான் நிறுவி இருக்கிறேன். இதை மறுப்பவர்கள் நேரடியாக மறுக்கட்டும் அல்லது நீதிமன்றம் செல்லட்டும். இல்லை, அவர்கள் தரப்பில் என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த திரு செந்தில் மல்லர் அவர்களே வந்து செந்தில் தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்ற பெயர் வைத்தில்லை, அவரே செந்தில் மல்லர் என்று தான் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்களே வந்து பெயரை மாற்றவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இது அறிவுக்கு புறம்பானது. இவர்கள் யாரும் தன்னுடைய பெயருக்கு பின்னாடி வந்து துளுவ வெள்ளாளர், சோழிய வெள்ளாளர், சைவ வெள்ளாளர், கொங்கு வெள்ளாளர் அப்படின்னு இவங்க யாரும் பேர் வைக்கிறது இல்லை. இது வந்து விதண்டவாதம். இது அறிவுக்கு புறம்பான ஒரு கூற்று. அதையெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களுக்கெல்லாம் நாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போதும் வந்து நான் கேட்கிறேன், அதாவது இவர்கள் நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர்னு சொல்லுகிறாங்க. அதான் ஒரு சாதிக்குழு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். சைவ வெள்ளாளர்னு சொல்லுகிறாங்க. நன்குடி வெள்ளாளர் என்பது மறவர்குடியிலிருந்து பிரிந்த பிரிவாக வரலாறு சொல்லுகிறது. கருக்குமட்டை வெள்ளாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் சாணாரில் இருந்து பிரிந்த பிரிவாக வரலாறு சொல்லுகிறது. அச்சுக்கரை வெள்ளாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் செம்படவர்கள், மீனவர்கள் இருந்து வந்த ஒரு தீண்டப்படாத சாதி குழுவாக வரலாறு சொல்லுகிறது. சிறுகுடி வெள்ளாளர் என்று சொல்லக்கூடியவர்களும் அதே போல இல்லத்து பிள்ளைமார் என்று சொல்லுவார்கள். அவர்கள் ஈழவர்கள். அவர்கள் தோல் சீலை போராட்டம், கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய வரலாறுகள் நாம் படித்திருக்கிறோம். கொண்டைகட்டி வெள்ளாளர் என்று சொல்லக்கூடியவர்களை தெலுங்கு மரபினர்களாக வரலாறு சுட்டுகிறது. கும்பிடிச்சட்டி வெள்ளாளர் என்று ஒரு வகை சொல்லுகிறார்கள். அவர்கள் ஈமச் சடங்குகளில் நெருப்புச்சட்டி தூக்கக்கூடிய பிரிவினராக இருக்கிறார்கள். நீர்பூசி வெள்ளாளர், திருநீரை பூசிக்கொள்ளக்கூடியவர்கள் நீர்பூசி வெள்ளாளர் என்று சொல்லுகிறார்கள். காரைக்காட்டு வெள்ளாளர் என்று ஒரு வகை. இன்னொன்று அரும்புகட்டி வெள்ளாளர், பூ கட்டக்கூடிய தொழில், பூ பண்டாரம் என்று சொல்வார்கள். அவர்களும் தங்களை அரும்புகட்டி வெள்ளாளர் என்று சொல்லுகிறார்கள். கசுல வெள்ளாளர் என்று ஒரு பிரிவு பேசப்படுகிறது, அதற்கு பொருள் தெரியவில்லை. குறிஞ்சி வெள்ளாளர் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் குறவர்களிலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அதே போல சாம்பவ வெள்ளாளர்கள் பறையரிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், அருந்ததி வெள்ளாளர்கள் சக்கிலியர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய கூட்டம், ஆரிய வெள்ளாளர் என்று இன்றைக்கும் அவர்களே ஒரு வழக்கு இருக்கிறது. இவர்கள் பிராமணியத்திலிருந்து தோன்றியவர்களாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இல்ல, இது எல்லாமே இருக்கலாம், இருக்குது. வரலாற்று ஆய்வு தெலுங்கு வெள்ளாளர் என்றே இருக்கிறார்கள். இதெல்லாம் சைன வெள்ளாளர் என்று யூகம் அல்ல, வழக்கில் அவர்கள் இன்றைக்கு அந்த அடையாளத்தோடு இருக்கிறார்கள். நீங்க வந்து ஆரிய வெள்ளாளர் பழனியில் இருக்கிறாங்க, சங்கம் வச்சிருக்கிறாங்க. இப்போ அதற்கான வரலாற்றை நீங்கள் தேடுங்கள், அதை ஆய்வு செய்வோம். நானும் செய்றேன். நீங்க இலக்கியங்கள்லாம் எடுத்துக்காட்டு காட்டுறீங்க. வேளாளர், மல்லர்,
பல்லர் என்ற பெயர்கள்லாம் இலக்கியங்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தேவேந்திர என்ற பெயரே வந்து தமிழ் இல்லை, அது ஒரு சமஸ்கிருத பெயர். ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தமிழ் குடின்னு சொல்றீங்க. ஆமாம். வன்னியகுல சத்திரியர் வந்து எந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்குது? சமீபத்தில் தான் மாறிச்சு. நாடார் என்கிற பேர் எந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்குது? இல்ல, வன்னியர் என்ற பேர் தமிழ் சமூகத்தில் சமகாலத்தில் தேவர்ங்கிற பேர் எங்க இருக்குது? அவர்கள் தேவர் என்று அடையாளப்படுத்துகிற போது நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று அடையாளப்படுத்துறோம். இது ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்க இலக்கியங்களை எடுத்துக்காட்டு காட்டுறீங்களா? இலக்கியங்கள் அப்படி ஒரு இலக்கியத்தில் அவர்கள் மறவர்களாக இருக்கிறார்கள், நாங்கள் மல்லர்களாக இருக்கிறோம். இலக்கியத்தில் குறிஞ்சி நில மக்கள் வந்து குறவர்களாக இருக்கிறார்கள், முல்லை நில மக்கள் இடையர்களாக இருக்கிறார்கள். திரு செந்தில் மல்லர் அவர்களுக்கே வந்து இந்த பெயர் மாற்றத்தில் வந்து, அதாவது பெயர் திருத்தத்தில் வந்து விருப்பம் இல்லை. தேவேந்திர என்ற பெயர் வந்து சமஸ்கிருத பெயர், அப்படி மாற்றுவதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உண்மையாது? தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், மொழிஞாயிறு பாவாணருக்கு அதில் உடன்பாடு இல்லை. பாவாணரை பின்பற்றுகிற எங்களுக்கும் அந்த பெயரில் உடன்பாடு இல்லை. ஆனால் இந்த பெயர் வழி வழியாக அதனுடைய மூலம் அப்படின்னா அந்த பெயரை நாங்கள் வந்து வேந்தர்குல வேளாளர் என்றுதான் வைக்கணும். வேந்தர்குல வேளாளர் என்பது இருக்க வேண்டிய பெயர் இன்றைக்கு இந்திரகுல வேளாளர் என்று மருவி அது தேவேந்திரகுல வேளாளராக திரிந்திருக்கிறது. இந்த திருத்தங்கள் தமிழர் ஆட்சியில் தமிழ் தேசிய அரசியல் மலர்கிற போது அது சீர் செய்யப்படும். திரு டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாருன்னா, எங்களோட கோரிக்கை எப்பொழுது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் நாங்கள் வந்து பட்டியல் அந்த சாதிகள் இருக்குல்ல அதுலேருந்து வெளியேற்றப்படணும், அப்போ தான் வந்து எங்கள் கோரிக்கை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட அந்த சொல்கிறாருல அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? பட்டியலேருந்து தேவேந்திர குலாளர்கள் வெளியேற்றப்படணுமா? இல்லை, அது அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அண்ணன் ஜான் பாண்டியனும் அண்ணன் கிருஷ்ணசாமியும் நேற்று வரை இந்த மக்களை தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பேசி வந்தவர்கள் தான். அண்ணன் பசுபதி பாண்டியன் உட்பட ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி ஆகிய 3 இந்த சமூகத்தினுடைய ஆளுமைகளையும் பட்டியல் வெளியேற்றம் பேச வைத்த இயக்கம் மல்லர் மீட்பு களம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் இந்த கோரிக்கையிலே உறுதியாக இருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அதேவேளை தேவேந்திர குல வேளாளர்கள் ஒவ்வொருவருடைய அரசியல் நகர்வுகளை மிக நுண்ணிப்பாக கவனித்து வருகிறார்கள். அறிவுத்தளம் என்பது என்றைக்கும் நிறம் மாறாது, அரசியல் களம் நிறம் மாறும். மல்லர் மீட்பு களம் அறிவுத்தளத்திலிருந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கான ஒரு விடுதலைக்கான அரசியலை முன்னெடுத்து வருகிறது. அரசியல் களம் என்பது அது ஏற்கனவே இயல்பாக அது சந்தர்ப்பவாதம் தான். இன்றைக்கு ஒன்றை பேசுவார்கள், நாளைக்கு ஒன்றை பேசுவார்கள். அதை மக்கள் ஒருபோதும் நம்பப் போவதில்லை. ஆகவே மல்லர் மீட்பு களம் இந்த மண் விடுதலைக்கான, மக்கள் விடுதலைக்கான அரசியலை முன்னெடுக்கும். தேவேந்திர குல வேளாளர்கள் மல்லர் மீட்பு களத்தோடு இணைந்து நின்று சமூக அங்கீகாரத்தையும் ஆட்சி அதிகார பகிர்வையும் பெறக்கூடிய காலம் விரைவில் வரும். அந்த சாதியிலிருந்து வெளியேற்றப்படனா வேற எந்த சாதிக்கு, எந்த பட்டியலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த பட்டியலில் இருந்து நாங்கள் விடுபட முதலில் விரும்புகிறோம். அது எம்பிசி என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில். இல்லை, உங்களுக்கு சாதியே வேண்டாம் என்றால் நீங்கள் ஓசிக்கு தான், ஓப்பன் கேட்டகரிக்கு தான் போகணும். சாதி வேண்டாம் என்று சொல்லலை யாரும். சாதிய சமூக குடி அடையாளத்தோடு தான் நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்கிற பெயர் திருத்த அரசாணையோடு தான் இந்த பட்டியலில் இருந்து வெளியே. நீங்க வந்து எஸ்சி கேட்டகரியிலே இருந்தா வந்து அவங்களுக்கு வந்து சலுகை, இடஒதுக்கீடு சலுகை போன்ற சலுகைகள் கிடைக்கும். திரு கிருஷ்ணசாமி அவர்களோ தவறான கருத்து. இல்ல, திரு எஸ்சிக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு இருக்கிறது என்பது ஒரு தவறான புரிதல். இல்ல, எஸ்சியை விட பிசி எம்பிசிக்கு தான் அதிகமான இடஒதுக்கீடு இருக்கிறது. எஸ்சிக்கு 18 விழுக்காடு என்று சொன்னால் பிசி எம்பிசிக்கு 40 விழுக்காடு இருக்கிறது. இதை யாரும் பேசுறது கிடையாது. எஸ்சி என்பதற்கு சலுகை என்று எதுவும் கிடையாது. தனித்து எஸ்சி பட்டியலில் இருப்பதால் இவர்களுக்கு இது அப்படி என்று ஒன்றுமே கிடையாது. அது பொய், அது ஒரு போலியான ஒரு மாயை கட்டமைப்பு. தேவேந்திர குல வேளாளர்களை இழிவுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உளவியல். அதை அகற்றுவதற்காகவே நாங்கள் பட்டியலை விட்டு வெளியேற விரும்புகிறோம். அதுக்காக நீங்க ஓசி கேட்டகரிக்கு தானே போகணும். உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொல்றீங்க. இடஒதுக்கீடு தேவையில்லை என்று எவரும் சொல்லவில்லை. நாங்கள் ஒதுக்கீடு என்கிற சொல்லை ஒதுக்கி செல்கிறோம். இடப்பங்கீடு, எனக்கான இந்த மண்ணில் எனக்கான உரிமை, அது நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி எங்களுக்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதே வழியில் தான் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு பல ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளாக போராடி வன்னியகுல பெருமக்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் கோரிக்கை வைத்து அழுத்தம் கொடுத்து இன்றைக்கு 10.5 விழுக்காடை அந்த சமூகத்தினுடைய இடப்பங்கீட்டு உரிமையை பெற்றிருக்கிறார். ஆகவே இடப்பங்கீட்டு உரிமையை வேண்டாம் என்று எந்த சமூகமும் சொல்லாது. அது தவறான ஒரு மாயை. இதையும் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் வந்து பரப்பி விட்டாங்க. இப்படி ஒரு 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 ஊடகத்தில் இப்படி ஒரு தவறான ஒரு புரிதலை வந்து, தவறான ஒரு ஒரு உரையாடலை வந்து நிகழ்த்துவதற்கு காரணமாகி விட்டார்கள். இந்த கருத்தை வந்து திரு ஜான் பாண்டியன், திரு செந்தில் மல்லர், டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்க 3 பேர் தான் சொல்றாங்க. மற்ற ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்களோட கருத்து அது இல்லையே. இல்லை, உங்களுக்கு இந்த 3 பேர் தான் இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டியாக, தலைமையாக, ஆளுமையாக இன்றைக்கு களத்திலே நிற்கிறாங்க. இந்த 3 பேர் தான் பட்டியல் வெளியேற்றத்திற்காகவும் தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்காகவும் இங்கே மாநாடு நடத்தியிருக்கிறார்கள். சென்னையிலும் மாநாடு நடத்தியிருக்கிறார்கள்.
அந்த மாநாட்டில் மல்லர் மீட்பு கழகம் நடத்திய ஆர்ப்பாட்டத்திலே செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு இந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை ஈழத்தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் எடுத்து சென்றிருக்கிறார். ஆகவே இந்த சமூகத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் தானே வழிநடத்த முடியும் மக்களை. இல்லை சார், இப்போ திருமாவளவன் இருக்கிறார் என்றால் திருமாவளவன் அரசியல் கட்சி வைத்திருக்கிறார். அவங்க பேக்கப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பறையர் அந்த சமூக மக்கள்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அந்த சமூக மக்கள் எல்லாமே திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. இப்போ வந்து திரு செந்தில் மல்லரோ திரு கிருஷ்ணசாமியோ திரு ஜான் பாண்டியன் அவர்களோ இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கும்பொழுது, நாங்கள் வெளியேற்றப்பட வேண்டும் வைக்கும்பொழுது எல்லா மக்களும் ஆதரிக்க மாட்டாங்கல்ல அந்த கோரிக்கையை. அப்படி இல்லை. இன்றைக்கு இது வந்து ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய கோரிக்கையாக மாறி நின்றதனுடைய வெளிப்பாட்டை கடந்த நீங்கள் நாங்குநேரி இடைத்தேர்தலில் நீங்கள் பார்த்திருக்க முடியும். நாங்குநேரி இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்களும் பட்டியல் வெளியேற்ற வேண்டும், தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வேண்டும், அல்லது தேர்தலை புறக்கணிப்போம். இன்றைக்கு தேர்தல் புறக்கணிப்பு இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு எத்தனையோ இருந்தது. ஒரு ஊரில் ஒரு தெருவில் கூட ஒரு வார்டில் கூட தேர்தலை புறக்கணிச்சிருக்க முடியாது. ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் நாங்குநேரில் தேர்தலை புறக்கணித்து ஒரு அரசியல் புரட்சியை இந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. ஆகவே இது மக்கள் கோரிக்கை, இது தனிப்பட்ட தலைமைகளுடைய கோரிக்கை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இந்தியா விடுதலை பெறுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் தான் போராடினார் என்பதற்காக இந்திய விடுதலை வேண்டாம் என்று இந்த மக்கள் சொல்லவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். தலைமைகள் தான் வழிநடத்தும், மக்கள் அதை ஆதரித்து நிற்பார்கள். நீங்கள் இடப்பங்கீடுன்னு சொல்கிறீங்களே, அங்கே வந்து அங்கே வடக்கில் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் இருக்காங்க, தெற்கில் பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர்கள், இந்த 2 சமூகம் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டில் இவங்க 2 பேர் தான் அனுபவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே திரும்ப எம்பிசி அந்த கேட்டகரிக்கு போகும்போது வன்னியர்கள் இருக்காங்க, சவுத்தில் வந்து முக்குளத்தோர் இருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு மீண்டும் சிக்கல் வராதா? எந்த சிக்கலும் வராது, எந்த சிக்கல் வராது. இப்போ நீங்கள் வந்து அண்ணன் தம்பி இருக்கிறீங்க, உங்களுக்கு திருமணம் செஞ்சு தனி கொடுத்தனம் போகிறீங்க, உரலு உலக்க மம்பட்டியிலிருந்து எல்லாத்தையும் பங்கு வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி எமது மக்களுக்கான இடப்பங்கீடு எவ்வளவோ அதை எடுத்துட்டு நாங்கள் இன்னொரு பட்டியலில் இருக்க போகிறோம். இந்த பட்டியலில் இருக்க நாங்கள் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எஸ்சி பிசி எம்பிசி 3 பட்டியல்களிலும் உயர்ந்த மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், நடுத்தர வர்க்கத்தினும் இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களும் இருக்கிறார்கள், சமூக இழிவுகளுக்கு ஆட்பட்டு மீள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். பிசியிலும் இருக்கிறாங்க, எம்பிசியிலும் இருக்கிறாங்க. ஆனால் எஸ்சி என்றாலே இழிவு என்கிற ஒரு உளவியல் நோய் இந்த மண்ணிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நோயை சரி செய்யணும்னா முதல்ல இந்த பட்டியலை விட்டு நாங்கள் உடைத்தறிவது தான் அந்த நோயை சரி செய்ய முடியும். அதற்காகத்தான் இது வந்து அம்பேத்கரை அவமானப்படுத்துகிற கோரிக்கை போல இதை தவறாக காட்டுகிறார்கள். அம்பேத்கரே சொல்லியிருக்கிறார், 10 ஆண்டுகளில் இந்த மக்களுக்கான உரிமைகள் முழுமையாக சென்றடைய வேண்டும், 10 ஆண்டுகளில் இந்த இடப்பங்கீடு என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைவிட இங்கே இருக்கக்கூடிய பறையர் சமூகத்திற்கும் அருந்ததியர் சமூகத்திற்கும் எதிரான ஒரு எதிர்மறை அரசியல் அல்ல இது. இது தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுடைய பழம் சிறப்பை அடைந்து தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கான நேர்மறை அரசியல். இன்னும் சொல்ல போனால் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் என்பது தமிழ் தேசிய விடுதலை அரசியலினுடைய முதல் படிநிலை என்பதை இன்றைக்கு உலகத் தமிழர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வகையில் அது வந்து ஒரு அடிப்படை தமிழ் சமூகம், எவ்வித சமூக இழிவுகளும் இல்லாத சமூகம், சங்க காலத்திற்கு முன்பிருந்து சமகாலம் வரை நெல் வேளாண்மையை நேரடியாக செய்யக்கூடிய ஒரே சமூகம். இந்த சமூகத்தை நீங்கள் அரிஜனன், ஆதி திராவிடன், தாழ்த்தப்பட்டவன், தலித்து, இது எஸ்சி, இதுக்கு இடஒதுக்கீடு, இதுக்கு சலுகை இருக்குன்னு சொல்லி பொய்யான செய்திகளை மட்டுமே பரப்பி ஒரு அடிப்படை தமிழ் சமூகத்தை, ஒரு பழந்தமிழ் குடியை இழிவுபடுத்தி அவமானப்படுத்துகிற போது இந்த மக்களுடைய விடுதலை என்பதுதானே தமிழ் தேசிய விடுதலை. மல்லர்களுடைய வீழ்ச்சி என்பதுதான் தமிழினத்தினுடைய வீழ்ச்சி. மல்லர்களுடைய எழுச்சியே தமிழின மீட்சி. இதை புரிந்து கொண்டுதான் தமிழ் தேசிய ஆளுமைகள் செந்தில் மல்லரோடு இணைந்து நிற்கிறார்கள். இல்ல, தமிழ்நாட்டில் மல்லர்கள் மட்டும்தான் தமிழர்களா? மல்லர்கள் தமிழர்கள், மல்லர்களும் தமிழர்கள். ஆமாம். இந்த அரசியல் எப்படி மல்லர்களை அடையாளப்படுத்திருந்துச்சு? மல்லர்களை தாழ்த்தப்பட்டவர்கள், மல்லர்களை தலித்துகள். நாங்கள் கேட்கிறோம், மல்லர்கள் தலித்துகளா? மல்லர்கள் தாழ்த்தப்பட்டவர்களா? மல்லர்கள் தமிழர்கள். மல்லர்கள் தமிழர்கள் என்பதை மறைத்துவிட்டு விஜயகாந்த நாயகர் வந்து சிங்கத்தமிழர் என்றாரு, வை கோபால்சாமி நாயகர் வந்து பச்சை தமிழர் என்றாரு, தெலுங்கர் கருணாநிதி தன்னை தமிழின தலைவர் என்று கட்டமைத்து விட்டு சென்று விட்டாரே. அவர்களெல்லாம் கேள்வி கேட்காமல் ஒரு அடிப்படை தமிழ் சமூகம் எழுந்து வருகிறது என்றால் ஒவ்வொரு தமிழ் குடியும் இதற்கு கைகோர்த்து எங்களுக்கு துணை நிற்க வேண்டியது காலத்தின் தேவை. ஏனென்றால் மல்லர்களுடைய வீழ்ச்சி என்பது பிறமொழிக்காரர்களுடைய படையெடுப்பால் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்களுடைய துரோகங்களாலும் அது நிகழ்ந்தது என்பதுதான் வரலாறு. இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரை பற்றி பேசுகிற தமிழ் தேசியவாதிகள், தமிழர் வரலாற்று ஆய்வாளர்கள் கயத்தாரில் நடந்த கடைசி போரை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. பேசினா அங்க பாண்டியர்களுடைய மரபு மீண்டு வரும். இப்போதுதான் மெல்ல மெல்ல பேச வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த வரலாற்று உண்மைகளை புரிந்து கொண்டு பாண்டிய மரபினர்களான இந்த மல்லர்கள், பல்லர்கள், தேவேந்திரகுல வேளாளர்களுடைய
ஆட்சி இந்த மண்ணிலே அமைகிற போதுதான் அது தமிழினத்திற்கான ஆட்சியாக அமையும். இயற்கை வேளாண்மை மீட்டெடுக்கப்படும். பசுமை புரட்சி இந்த மண்ணிலே வேறொன்றும். நம்முடைய முன்னோர்கள் 300 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சித்த மருத்துவம் சொல்லுகிறது. நம்முடைய முன்னோர்கள் 200 ஆண்டுகள் வாழ்ந்ததாக ஆதிச்சநல்லூர் அகழாய்வு சொல்லுகிறது. என்னுடைய ஊரில் நம்முடைய முன்னோர்கள் 120, 130 வயது வரை வாழ்ந்த வரலாற்றை நாங்கள் கண்கூட பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு சாராயம் குடிக்கிறவன் 40லேருந்து 45 வயசில் செத்து போயிடான். சாராயம் குடிக்காட்டிலும் திங்கிறதெல்லாம் விஷம். 60லேருந்து 65 வயசில் செத்து போயிடான். அப்போ இந்த மனித குலத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணிலே வேளாண் மரபினராகிய தேவேந்திர குல வேளாளருடைய ஆட்சி மலர்கிற போதுதான் அது பசுமை புரட்சிக்கு வித்திட்டு இயற்கை வேளாண்மையை மீட்டெடுத்து மனித குலத்திற்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் அரசியலை நாம் படைக்க முடியும். இதை தமிழ் சமூகம் புரிந்து கொண்டு இந்த மண்ணில் தமிழராட்சி, உண்மை தமிழராட்சியை ஏற்படுத்த துணை நிற்க வேண்டும் என்று நான் அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. வணக்கம். உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். வெல்லப் போறான் விவசாயி.